அதிமுகவை நீங்கள் ஜனநாயக பூர்வத்தில் நடத்தவில்லை என்கிறேன் நான். எம்ஜிஆர் கால அதிமுக அல்ல இது. இது இஷ்டம் போல் பொதுக்குழு அவ்வப்போது கூடும், அவ்வப்போது பண சப்ளை நடைபெறும். அந்த பண சப்ளை வைத்து விதிகளை மாற்றுவீர்கள், இதை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்துவீர்கள். இது அதனாலதான் சைலேந்திரசாமி சொல்றாரு. இல்ல சார், எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றதே தவறான. அதுதான் கரெக்ட், அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சி ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஏத்துக்கலனா, துக்ளக் ரமேஷ் ஏத்துக்கலனா இது ஒண்ணும் மாற போறது இல்ல. நீங்க நினைக்கிறது அதிமுக திரு மாதேஸ்வரர்களுக்கு விவரம் தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்னன்னா பதிவு பண்ணி நினைக்கவில்லை. அப்படியே ஒளிபரப்புவோம் இதை. நான் விவரம் தெரியவில்லை என்று நான் எனக்கு நல்லாவே விவரம் தெரியும் சார். விவரம் தெரியவில்லை என்று நினைக்கவில்லை. தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களோடு 100க்கு 1 பங்கு இல்ல, அவர்களோட தூசு கூட கிடையாது இவர். நீங்க அவரையும் இவரையும் ஒப்பிடுறீங்க. மலையும் மடுவியும் அடுக்கடுக்கான வெற்றிகளை தேடி தந்த செல்வி ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எங்கே? 11 தோல்விகளை இந்த கட்சிக்கு தொடர்ச்சியாக தேடி தந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கே? அவர்களும் இவரும் ஒன்றா? மங்கா புகழ் கொண்ட எம்ஜிஆர் எங்கே? 300 ரூபாய் கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கே? சரி, விடிய விடிய மக்கள் எம்ஜிஆருக்கு காத்திருப்பார்கள், இவருக்கு காத்திருப்பார்களா? இவரையும் அவரையும் போய் ஒப்பிடுகிறீர்கள். எப்படி நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் எனக்கு புரியல.